ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கு. இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த அஸ்வத்தமன் கைது செய்யப்பட்டிருந்தார். பிரபல ரவுடியான நாகேந்திரன் மகனான அவரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து கடந்த செப்டம்பர் 19 சென்னை காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அஸ்வத்தமனின் தாயார் விசாலாட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் மனதை செலுத்தாமல் இயந்திரத்தனமாக தனது மகனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து உத்தரவிட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். பூந்தமல்லி கிளையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது குறித்து தனக்கோ அவரது மனைவிக்கோ எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை எனவும், உரிய காலத்தில் இந்த உத்தரவு மற்றும் ஆவணங்களை அஸ்வத்தாமனிடம் உரிய நேரத்தில் வழங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி கிளை சிறையில் அஸ்வத்தாமன் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் புழல் சிறைக்கு இந்த உத்தரவை அனுப்பியது முறையற்றது எனவும், பொது அமைதிக்கு எந்த பங்கமும் விளைவிக்காத தனது மகன் அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து மனுவை அறிவுரை கழகம் முறையாக பரிசீலிக்காமல் நிராகரித்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார். எந்த ஆதாரங்களும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்திற்கு பின்னணியாக இருந்தவர்களை திருப்திப்படுத்தும் நோக்கில் தேசிய கட்சியில் நிர்வாகியாக இருந்த தனது மகனின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தனது மகனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது 2 வாரங்களில் இந்த மனு தொடர்பாக பதிலளிக்கும்படி தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.